கோயம்புத்தூர்ல தான் படிச்சேன். அங்க இருக்கிறவங்களுக்கு தேவைன்னா என்னன்னே தெரியல. ஆமா. நம்ம இருக்கிறவங்க தான் வேற யாருமே இல்லை. தயவுசெய்து ஒரு பொருளே கொஞ்சம் சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. 1 2 3. இது வந்து எங்கள் குழந்தை. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். எல்லாம் இந்நேரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இவ்வளோ காய்கறி எல்லாம் அரிஞ்சிட்டு இருக்கீங்க. மாஸ்டர் சொல்லுங்க மாஸ்டர். கோயிலில் அன்னதானம் போட போகிறோம். சொல்லுங்க, உங்களை தாங்க கேட்குறேன் மொட்டை பாஸ். நம்ம குலதெய்வங்கள்ல நாளைக்கு சாமி கும்பிட்றாங்கல்ல. ஆமா, அதுக்கு நாளைக்கு தெவம். ஆமா, இதெல்லாம் செய்கிறோம். அதனால எல்லாத்துக்கும் நம்ம அன்னதானம் போடுறோம். ஓ சரி சரி. காலையில அவங்க எல்லாம் மதியானம் கிடா வெட்டு போய் அவங்க கறி பிரியாணி போடுவாங்க. நாம போனா போது பசிக்குமென்ட்டு காய் பிரியாணி ரெடி பண்றோம். அம்மா, நான் காலேஜ் படிக்கும்போது கோயம்புத்தூர்ல தான் படிச்சேன். அங்க இருக்கிறவங்களுக்கு தேவைன்னா என்னன்னே தெரியல. ஆமா, அதுக்கு பதில் சொல்லுங்க. தேவைன்னா என்னங்க? தேவைன்னா உங்க குலதெய்வத்தை கும்பிடுறது தான். எல்லா பங்காளிகளும் ஒண்ணு சேர்ந்து கும்பிடுறது தான் தெய்வம். ஒவ்வொரு ஊர் பக்கம் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க வினிஷா. கோயம்புத்தூர் சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது, அது வந்து ஒரு நாள் குறிச்சு கொடுப்பாங்க. அன்னைக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சாமி இருக்கும். அந்த சாமிக்கு போய் சிக்கன் மட்டன் கட் பண்ணி சாப்பிடுவோம். அப்படி இல்லை, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி வழக்கம். ஒவ்வொருத்தரும் குலதெய்வத்தை ஒவ்வொரு மாதிரி கும்பிடுவாங்க. ஒரு சிலர் வந்து நான்வெஜ் கெடாலாம் வெட்ட மாட்டாங்க. நம்ம வழக்கப்படி அது அப்படி இல்ல. அவங்களுக்கு வந்து யாரு அண்ணன் தம்பி முறை ஆகுதுன்னு தெரியாது பிள்ளைங்களுக்கு டவுன்ல. அதனால இவங்க எல்லாம் நம்ம அண்ணன் தம்பிங்க அப்படின்னு காட்டுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து வந்து போய் கோயில்ல பொங்கல் வச்சு செய்யும் போது, பொங்கல் வச்சு செய்யும் போது இவங்க எல்லாம் சின்ன தாத்தா பையன், பெரிய தாத்தா பையன், இவங்க எல்லாம் நமக்கு அண்ணன் தம்பி ஆகுது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக எல்லாம் ஒண்ணு சேர்றது. ஆனா இப்ப கோயம்புத்தூர் பக்கம்லாம் என்னன்னா ஒரு அவங்க வந்து இது வச்சிருப்பாங்க, என்ன சொல்றதுன்னா கோவில். அவங்க இந்த கூட்டம் அந்த கூட்டம்ட்டு. அதனால அவங்க கூட்டத்துக்கு அந்த கூட்டம்னு சொன்னாவே இவங்க அண்ணன் தம்பி முறை ஆகுது அப்படின்னு தெரியும். அதனால அவங்க அந்த மெத்தட்ல இருக்கிறதுனால அவங்க ஒன்னா சேர்ந்து செய்யறது இல்ல. சேர்ந்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்ல. அவங்க கூட்டத்தை சொன்னா இவங்க அண்ணன் தம்பி ஆகுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம இங்க வந்து கிராமத்துல வந்து அப்படி தெரியாது. அதுக்காக ஒன்னா சேர்ந்து செய்யறதுதான் தெய்வம். ஓகே, இப்ப தெய்வம்னா என்னன்னு தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. குலதெய்வத்துக்கு வந்து கிடா வெட்டி பொங்க வைக்கிறது மட்டும் தெய்வம் கிடையாது. எல்லாருமே அண்ணன் தம்பிங்க யாராரு, நம்ம சொந்த பந்தம்லாம் எது, மாமச்சனை யாரு அப்படிங்கறத வச்சுக்கிறதுக்காக தான் இந்த தெய்வத்தை கொண்டாடுறது. அதுக்கு வந்து வெளியூர்ல இருந்தெல்லாம் பங்காளிங்க வந்து அன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு வந்து மத்தியானம் ஆயிரும் அவங்க கிடா வெட்டி எடுத்துட்டு போறதுக்கு. பசியோட இருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு வந்து சாப்பாடு நம்ம வெஜிடபிள் ரைஸ் கொஞ்சம் போட்டுடலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு 2-3 வருஷமா எங்க வீட்டுக்காரர் போட்டிருக்காரு. ஏன்னா காட்டுக்குள்ள சாமி இருக்குங்களா, அந்நேரத்துக்கு அவங்களுக்கு பசிக்கு வந்து போய் ஒரு கடையில கூட சாப்பிட முடியாது. சின்ன குட்டி பசங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்களாம் ஒரு டவுனை தேடி வந்து டிஃபன் வாங்கிட்டு போய் சாப்பிட்றதுக்கு சங்கடப்பட்டே விட்டுருவாங்க. எல்லாம் பசியோடயே இருப்பாங்க. வெட்டின உடனே எடுத்துட்டு போய் எல்லாமே தூரத்துல இருந்ததுனால அந்த டைமுக்கு போய் அவங்களுக்கு மத்தியானம் லஞ்ச் செய்யணுங்கிற அவசரத்திலே இருப்பாங்க. அதனால யாரும் சாப்பிட முடியறது இல்ல. இதுனா கொஞ்சம் ஈஸியா சுட வாட்டி ரொம்ப எல்லாருக்கும் ஒரு திருப்தியா இருந்தது. சரி, அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு. ஒரு 300 பேர் இருப்பாங்க, வருவாங்க. அந்த ஒரு 300 பேர்த்துக்கு வந்து இப்போ சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கோம். ஒரு 30 கிலோ ரைஸ் போடலான்னு இருக்கோம். அதுக்கப்புறம் 40 கிலோ ரைஸா, எல்லாம் வெஜிடபிள் எல்லாம் 60 கிலோ 40 கிலோ ரைஸ் போட்டோமா ஒரு 20 கிலோ பக்கமாக அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துடும். போட்டால் போதுமானதாக இருக்கும். இல்லை வேணுங்கிற அளவுக்கு வாங்கி சாப்பிட்லாம். சரிங்களா? இப்போ நான் ஒரு 12 மணிக்குள்ளார எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிடுவோம். ஒரு 4 மணிக்கெலாம் காய்கறி சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு 9 மணிக்கெலாம் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி. சரிங்களா? அடுத்தடுத்து வேலை என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சமையல் மாஸ்டர் யாருன்னா இன்னைக்கு செஞ்சு கொடுக்க போகிறது நம்ம லக்ஷ்மி மேடம் தான். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சு வந்து பார்த்தேங்க. வெளில வந்து பார்த்தா ஆளுக்கு ஒரு பக்கம் கரண்டி வச்சு கிண்டிட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டுன்னு எல்லாத்தையும் போட்டு எல்லாம் வதக்கிட்டு இருந்தாங்க. சரி செய்யுங்க, இதுக்கு மேலே உக்காண்டுருந்தா நம்மளால் முடியாது, நீங்கள் செஞ்சுட்டு என்னை கூப்பிடுங்க, நான் வந்து எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் போய் படுத்துங்கிறதுக்கே போயிட்டேன். ஏன்னா 3 மணிலேருந்து நான் முடிச்சுட்டு இந்த மக்கள் தூக்கம் கெட்டு போயிடும் இல்லைங்களா, அதனால தான். சூப்பராக சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆளுங்களும் ரெடியாக நிற்கிறாங்க. எடுத்துகிட்டு போக தான் நிற்கிறீங்க. இன்னும் ஆட்டோவுக்கு வெயிட்டிங்கா? சரி, ஆட்டோ வந்தால் ஏற்ற வேண்டியது தான். வெயிட் பண்ணுவோம். டே அதை தூக்கி இடுப்பு பிடிச்சிக்கு போதுடா. டே தள்ள முடியும், அடிச்சிட்டு இருக்குது. வினிஷாவையும் விகாஸையும் காரில் வர சொல்லிவிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் முன்னாடியே கிளம்பி போயிட்டோம். ஏன்னாக்கா சாப்பாடு முன்னால் போயிடுச்சு, அங்கே போனதும் சாப்பாடு பரிமாறணும் இல்லைங்களா, அதுக்காக வேண்டி. எப்போவுமே வந்து 10 மணி 11 மணிக்கு பக்கமாக ஆயிருங்க பொங்கல் வச்சு கிடா வெட்டுறதுக்கு. ஆனால் இந்த முறை வந்து 6 மணிக்கெலாம் பொங்கல் வச்சு இறக்கி வச்சுட்டாங்க. இன்னும் கிடா வெட்டுறது ஒன்று தான் பாக்கியாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. கிடா வெட்டிட்டாங்கன்னா உடனே எல்லாரும் ஆளாளுக்கு சிட்டாட்டம் பறந்து போயிடுவாங்க. அதனால் அதுக்குள்ளார நம்ம வந்து சாப்பாடு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவசர அவசரமாக கொண்டு வந்தோம். பரவாயில்ல, எல்லாருமே கிடா வெட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வர வழியில் அப்படியே தயிர் வந்து ஒவ்வொரு கப்பு வாங்கிட்டோம். அட்சனில் வந்து ஒரு கப்பு வந்து 10 ரூபான்னு ஒரு கப்பு விற்றாங்க. அது ஒரு 300 கப்பு வாங்கிக்கிட்டோங்க. எல்லாம் வாங்கிட்டு கரெக்டாக கொண்டு போய் இறக்கிட்டோம். நாங்கள் எங்கள் கோயிலில் வந்து முப்பூசு கொடுப்போம். ஆடு, கோழி, பன்னி, இது 3 தான் கொடுப்போம் நாங்கள் பூஜைக்கு. அதுதான் எல்லாருமா கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அதுவும் எல்லாருடைய கிடாவும் வெட்டினதுக்கு அப்புறம் தாங்க பூஜை ஆரம்பிக்கும். அதனால் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து அப்பா எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு அவருக்கு. அதுக்கப்புறமேட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பாத்திரத்தை கீழே இறக்குனாங்க. இறக்கவே முடியல, தூக்குறது கூட தூக்கி வச்சுட்டாங்க. ஆனால் இறக்குறதுங்கிறது ரொம்ப சிரமமாக போயிடுச்சு. ஏன்னா வெயிட்டு ஃபுல்லாக ஒருத்தர் பக்கமே வருது இல்லைங்களா, அதனால் கீழே 4 பேர் நின்றுக்கிட்டு எல்லாம் தம் கட்டி தான் இறக்கி கீழே வச்சாங்க. ஆனால் சாப்பாடு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணாங்க மைக்கில். வந்து இந்த மாதிரி பசியோடு இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பாடு சூடாக கொண்டு வந்திருக்காங்க, வந்து போய் வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. சொன்னது தாங்க தாமதம். அதுக்கப்புறம் பாவம் ஜனங்க பயங்கர பசியோடு இருந்திருப்பாங்க போல இருக்குது. எல்லாருமே வந்து வாங்கிறதுக்கு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரு ஒரு டிராஃபிக் ஜாமே ஆக்கின மாதிரி அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டத்தையே உருவாக்கிட்டாரு. ஒரு தட்டு எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த தட்டுல அள்ளி கோவில் முன்புறம் ஆட்டோவில் சாப்பாடு வரை கொண்டிருக்கிறார்கள். அது சமயம் பங்காளிகள், மாமன் மைத்தினர்கள், ஊர் பொதுமக்கள், பக்தர்கள் அனைவரும் சென்று லைனாக நின்று சாப்பாடு பெற்று செல்வார்கள். முன்புறம் ஆட்டோவில் அன்னதான வரை கொண்டிருக்கிறார்கள். அது சமயம் சாப்பிடுபவர்கள் அது பெற்று சாப்பிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எல்லாருமே வாங்கி சாப்பிட்டாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து வயிறு திருப்தியாக சாப்பிட்டாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது உண்மையிலுமே ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆடு வந்து துளுக்க வச்சு ஆட்டை வெட்டணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஆடு தாங்க ரொம்ப நேரம் லேட் பண்ணிடுச்சு. இதுவும் எதோ பண்ணி பார்த்தாங்க, அது துளுக்கவே மாட்டேன்ருச்சு. இந்த ஆடும் துளுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு போக முடியும். அதனால் எல்லோரும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இது மாதிரி தாங்க கோயிலுங்களுக்கு போனால்
நிறைய டைம் நம்மளுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துரும். ஏன்னா அது பாட்டுக்கு அது என்ன ஆட்டுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, ஆனால் அது துளுக்காமல் இருக்கும். ஆனால் சாமி குத்தம் என்ன பண்ணீங்களோ தெரியல, நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாரும் முன்னாடி நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். எப்படியோ அந்த ஆடு வந்து கடைசியாக துளுத்துச்சு. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் வந்து வர சாமி கும்பிட்டாங்க, ஏதேதோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை துளுத்து முடிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்ரிப்பு வந்து ஒரு 30 பேர் வந்து தெவம் பண்ணியிருப்பாங்க போல இருக்குதுங்க. அதனால தான் கொஞ்சம் நேரமாகவே செஞ்சு முடிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வருது. எப்படி சாப்பாடு? மலர் நீ சாப்பிட்டியா? நான் வீட்லயே சாப்பிட்டேன். சரி சரி. திருப்பி சாப்பாடு பரவாயில்ல, கோயிலில் வெங்காயம் போடுறேன். ஏங்க அப்ப எனக்கு எல்லாரும் ஆடு துளுக்கலையேன்னு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கார் இங்கே மும்மரமாக தட்டில் சோத்தை வாங்கி கப்பு கப்புன்னு அழுத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்றதையும் ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லி போனோம். எங்களுக்கும் ஆளுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டார். சாப்பிட்டதுக்கப்புறம் கரெக்டாக வந்தோம். பூஜை நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எங்கள் கோவிலில் எப்போவுமே வந்து லேடிஸ் எல்லோரும் வெளியில் தான் நிற்போம். ஜென்ஸ் மட்டும்தாங்க சாமி ரூமில் உள்ளே போய் சாமி கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பூசைக்கூடை எல்லாமே வெளியில் வந்துடும். எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. எல்லாம் அவங்க பூசைக்கூடையை கரெக்டாக அடையாளம் பார்த்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து தாம்பாளம் கொடுத்துருந்தோம். தேங்காய் பழத்தட்டு மாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நின்று வாங்கிட்டு வரலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பக்கம் வந்து எங்கள் வீட்டுக்காரர் மாமா மச்சாங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த கேரி கவரில் தேங்காய் பழம் போட்டு கொடுத்துட்டு இருந்தார். அவ்வளோதான், இன்றைக்கி எல்லா தேவமெல்லாம் முடிஞ்சிருச்சு. தேங்காய் பழத்தட்டத்தையும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி நாங்கள் செய்கிறது வந்து பனானா கேக்குங்க. 3 பாக்ஸ் பனானா கேக் வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு 2 சீப்பு வாழைப்பழம் அப்படியே நின்று போச்சு, அப்படியே நல்லா கனிஞ்சு போயிடுச்சு. அதனால் அதை ஏன் வேஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு வினிஷா பொண்ணு வந்து பனானா கேக்கை அதை ரெடி பண்ணிட்டா. பாருங்க, இப்போ தான் வெந்துட்டுருக்கு. நல்லா பேக்கிங் ஆனவுடனே உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். ஏன்னா ஒரே ட்ரிப்பாக வச்சிடலான்னு எல்லாம் செஞ்சு ஒரே ட்ரிப்பை எடுத்து வச்சுட்டோம். காய்ச்சல் விகாஸ் தம்பிக்கு நல்ல ஃபீவரு, படுத்துட்டு இருக்காரு. விகாஸ் தம்பிக்கு இன்னைக்கு கொள்ளு தான் வந்து செஞ்சுருக்கேன். கொள்ளு ரசம். அந்த கொள்ளு ரசத்தை என்னென்ன போட்டு கொள்ளு ரசம் வைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஓரளவு குறைஞ்சிட்டு வருது. நல்லா ஃபீவருங்க நைட்லாம். அதுக்கே ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வச்சுக்கிட்டேன். காய்ச்சல் கொஞ்சோண்டு குறைஞ்ச உடனே டிவி பார்க்க உட்காந்துக்கிட்டாரு. சரி பரவாயில்ல, டிவியாவது பார்க்கட்டும், எதோ செல்ஃபோனை நோண்டாமல். கேக் எப்போ வினிஷா ரெடி ஆகும்? 10 நிமிஷம் ஆகுமாண்ணா? 40 நிமிஷம் வச்சுருக்கியா? சரி, வந்ததும் காட்டுங்கிட்ட. சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. 1 2 3. இது வந்து எங்கள் கொழுந்தனார் வீட்டுக்கு கொடுத்து விட்டுடலாம். இது வந்து எங்கள் தம்பி வீட்டுக்கு கொடுத்துடலாம். ஆளுக்கு 1 கொடுத்துடலாம். இது வந்து நமக்கு எதுக்காக கொஞ்சம் பெருசாக வச்சுருக்குறேன் அப்படின்னா, பீஸ் போட்டு நம்ம ஆஃபீஸில் வீட்டில் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுத்துடலாம். மினிஷா வெல்டன் சூப்பர். மினிஷா இப்போ கேக் கற்றுட்டு வந்ததுனால டெய்லியும் கேக்கு தான்ப்பா. இந்த பனானா கேக் வந்து இது போட்டு செஞ்சுருக்கோம், கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம். ஆமாம், ஆனால் இந்த டைம் எப்படி வரும்னு தெரில. நல்லா தான் வந்திருக்குல்ல. நல்லா ஸ்பாஞ்சியாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, 2 சீப்பு வாழைப்பழம் வீணாக போயிருமேன்னு சொல்லிட்டு 2 சீப்பு வாழைப்பழத்தையும் சூப்பராக கேக்காக செஞ்சாச்சு. கட் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஓகே,
கட் பண்ண பீஸை எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.